buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la நாம என்ன பார்த்தோம் அப்படினா மல்டிபிள் டெக்கரேட்டர்னா என்ன, அது வந்து எப்படி நாம இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கறது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். சோ previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்கரேட்டர்ல எப்படி ஒரு பாராமீட்டரை அக்செப்ட் பண்ண வைக்கிறது, அதுக்கு என்ன கோட், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ங்கறத நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரியும். டெக்கரேட்டர்ல நம்ம வந்து பார்ட் 6 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி நம்ம வந்துட்டு பார்ட் 5 வீடியோஸ் வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எல்லா கான்செப்ட்ஸும் கவர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெக்கரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாராமீட்டர்னா பாஸ் பண்றதுனா என்ன, ரெஃபரன்ஸா பாஸ் பண்றதுனா என்னங்கிறது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட்டர்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட்டர்ல இருக்கக்கூடிய டைப்ஸ், சிங்கிள் டெக்கரேட்டர்னா என்ன, மல்டிபிள் டெக்கரேட்டர்னா என்னன்னு பார்த்துட்டு இப்போ நாம பாராமீட்டர் எப்படி பாஸ் பண்றதுங்கிறது நம்மளோட பார்ட் 6 வீடியோ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். யாராவது ஸ்ட்ரைட்டா பார்ட் 6 பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ரொம்பவே கிளியரா புரிஞ்சுக்க முடியாது. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க வந்து பாருங்க. பார்ட் 1ல இருந்து லைனா பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்ட் 6 பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த கோட் வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது பார்ட் 5 வீடியோல இந்த கோட் நம்ம பார்த்திருந்தோம். இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் டெக்கரேட்டர்னா என்னங்கிறத பாக்குறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்துட்டு டெக்கரேட்டர் வந்துட்டு ஒரு பாராமீட்டர் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா. அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாராமீட்டர் அக்செப்ட் பண்றதுனா என்னங்கிறது உங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல டெக்கர் 1 கொடுத்துட்டு இந்த இடத்துல REFனு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. இந்த இடத்துல REFங்கிறத நம்மளோட பாராமீட்டர், அதாவது ஒரு வேல்யூவை ரிசீவ் பண்ண போகுது அப்படின்ட்டு அர்த்தம். அதை வந்து எப்படி நம்ம டெக்கரேட்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்க எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்மளோட பழைய ப்ரோக்ராம் தான். ஹாப்பி லேர்னிங் நாங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் டெக்கர் 1 அப்ளை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ற உள்ள கோட் என்ன கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அப்பர் கேஸா மாத்துறதுக்கு நான் வந்து கோட் கொடுத்திருக்கேன். ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பி லேர்னிங் நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு கேப்ஸ்ல வரும். இது வந்துட்டு சிங்கிள் டெக்கரேட்டருக்கான எக்ஸாம்பிளா பாத்திருந்தோம். இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதே எக்ஸாம்பிள் தான் நாம வந்து வச்சு ஒர்க் பண்ண போறோம். இதுல வந்துட்டு ஒரு பாராமீட்டர் அக்செப்ட் பண்ண போறோம். சே ஃபார் an example இந்த இடத்துல நம்ம ஹாப்பி லேர்னிங்ங்கிற ஸ்ட்ரிங்கை நான் வந்துட்டு இந்த இடத்துலயே கொடுத்துட்டேன். இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ட்ராவா எனக்கு இன்னொரு வேர்டு வந்துட்டு ஆட் ஆகணும். ஃபார் an example எனக்கு வந்துட்டு எப்படி ஆட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி லேர்னிங் மட்டும் பிரிண்ட் பண்ணாம இந்த இடத்துல ஒரு நேம் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஹாப்பி லேர்னிங் சக்தி, ஹாப்பி லேர்னிங் சிவா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி கோட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரி கரெக்டா வந்திருக்கு. இந்த இடத்துல ஹாப்பி லேர்னிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சக்தின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சேர்ந்து வந்திருக்கு. இந்த இடத்துல நான் வந்து சக்திங்கிற ஒரு பாராமீட்டர் நான் பாஸ் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல சக்திங்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சேர்ந்து வந்திருக்கு. இந்த கோட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹாப்பி லேர்னிங் அவுட்புட் வந்திருக்கு பாத்தீங்களா. அது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் கோட்ல நம்ம எப்படி எடுத்துட்டு வந்தோமோ அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த சக்திங்கிற ஒண்ணு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. அது வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் கோடுக்கும் இந்த கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் கோட் பொறுத்த வரைக்கும், அதாவது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம வந்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருப்போம். அதுக்கு வந்துட்டு 2 நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஒன்னு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட மெமரி லொகேஷனை ரிசீவ் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வெளியில கொடுத்துருப்பீங்க. அதுக்கு நம்ம கொடுத்துருக்க பேர் தான் டெக்கர் 1. இல்ல இன்னொரு ஃபங்க்ஷன் ப்ராசஸ் 1 அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அதாவது ஆக்சுவலா அந்த டெக்கரேட்டர் என்ன ஒர்க் செய்யணுமோ அதை வந்து ப்ராசஸ் 1ல நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த 2 நெஸ்டட் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிருப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்கர் 1 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு ப்ராசஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஆனா இந்த இடத்துல நாம ஒரு பாராமீட்டர் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ண போறோம். அது வந்து நம்மளோட டெக்கரேட்டர்ல தான் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ண போறோம். டெக்கரேட்டர்ல பாஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல ஆல்ரெடி டெக்கர் 1 ப்ராசஸ் 1 2 கிரியேட் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபங்க்ஷன் நாம ஒன்னு வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு பிராக்கெட்ல என்ன தரணும் அப்படின்னா ஒரு பாராமீட்டர் ரிசீவ் பண்ண போகுது இல்லையா. அதனால ரிசீவ் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் நாம வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். அதுதான் அந்த ஒரு லைன் தான் நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து நம்மளோட அவுட்டர் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்மளோட இன்னர் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு டெக்கர் 1ங்கிறது. அப்போ இந்த டெக்கர் 1ங்கிறத நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிடணும். இதுவே
ப்ரீவியஸ் கோட்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸை மட்டும் தான் நம்ம வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருப்போம். ஆனா இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் 1 ரிட்டர்ன் பண்ணுவோம், டெக்கர் 1 நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுதான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சோ இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க வந்துட்டு தரீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு அக்செப்ட் பண்றதுக்காக இன்னொரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் நீங்க வந்து போடணும். அதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த df அவுட்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அந்த பேராமீட்டர் நம்மளுக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும் பாத்தீங்களா? சோ அக்செப்ட் பண்ற அதாவது இந்த சக்திங்கிறத அக்செப்ட் பண்ணணும் பாத்தீங்களா? அதுக்காக இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இப்ப நம்ம சக்தியின் தரது வந்துட்டு இந்த இடத்துல எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட VAL நம்மளுக்கு வந்து ஸ்டோரே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சேம் அதே மாதிரி டெக்கர் 1ல நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷன் தான் இந்த மை ஃபங்க்ஷனோட அட்ரஸ் எடுத்துட்டு போகும் பாத்தீங்களா? சோ திரும்ப வந்துட்டு மை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சுவலா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்துட்டு கால் ஆகும். சோ உள்ள வரும்போது நம்மளுக்கு என்ன கால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா data is equals to ref னு கொடுத்திருக்கும். சோ அங்க இருந்து இந்த ஹாப்பி லேர்னிங் எடுத்துட்டு வரும். சோ அந்த ஹாப்பி லேர்னிங் இந்த இடத்துல அப்பரா மாத்தும். அப்பரா மாத்துனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் VIL னு சொல்லிருக்கேன். அதாவது ஸ்ட்ரிங் கன்கர்டினேட் பண்ணிருக்கேன். ஹாப்பி லேர்னிங் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துரும். எடுத்துட்டு வந்துட்டு VIL இருக்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றேன். சோ VIL நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, சக்தி நங்கறத நம்ம வாங்கியிருக்கோமா, அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ அதனாலதான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மெயினா ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ப்ரீவியஸ் கோட் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட அவுட்டர் ஃபங்க்ஷனா இருந்தது. சோ அப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனோட பேர் வந்து நம்ம வந்து டெக்கர் 1ன்னு சொல்லிடணும். சோ இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றதுனால இன்னொரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் நம்ம போடணும்னு சொல்லிடணும். சோ அப்போ இந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனோட பேர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட டெக்கரேட்டரோட நேம். சோ அதனால அந்த டெக்கரேட்டரோட நேமையும் நாம வந்துட்டு மாத்திடணும். இந்த மாதிரிதான் நாம வந்துட்டு டெக்கரேட்டர் கான்செப்ட்ல ஒரு பேராமீட்டரை நம்ம வந்துட்டு கொடுத்து பாஸ் பண்ணணும். சோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் டவுட் இருக்கலாம், இது எல்லாமே வந்துட்டு ஹாப்பி லேர்னிங் மட்டும் தானே கேப்ஸ்ல இருக்கு, இந்த சக்தி நங்கிறது கேப்ஸ்ல இல்லையே, அது வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ சிம்பிள் தான். சோ அதே கோட் திரும்ப நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி அப்பர்ங்கிறது கொடுத்துறேன். பிகாஸ் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட பில்ட் இன் மெத்தட்ஸ் தானே. சோ அதனால நம்ம வந்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம இந்த இடத்துல அந்த வேல்யூவை அப்பரா மாத்துன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல சக்தின்னு இருக்கு பாத்தீங்களா, சக்தியை அப்பரா மாத்திட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கன்கர்டினேட் பண்ணிடும். சோ அப்ப நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு ஹாப்பி லேர்னிங் சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல அவுட்புட் வந்து வரும். ஓகே, இதே கூட நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ இந்த கோட் நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதே மாதிரி தான் அவுட்புட் வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் டிஃபரெண்டா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து அவுட்டர் டெக்கரேட்டர் கொடுத்திருக்கேன், சக்திங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்றேன், மை ஃபங்க்ஷன்ல ஹாப்பி லேர்னிங் கொடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல அவுட்டர் கொடுத்தாச்சு, டெக்கர் 1 கொடுத்தாச்சு. ப்ராசஸ் 1க்குள்ள என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கோடு பொறுத்த வரைக்கும் டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ref அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கால் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவலா அந்த மை ஃபங்க்ஷனோட கால் வந்து நம்மளுக்கு வந்து வரும். அந்த ஹாப்பி லேர்னிங் நம்ம கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாக்கு வந்து வரும். சோ டேட்டாக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா டாட் அப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கோட் வந்து எழுதிடணும். சோ எந்த லைன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைன் சொல்றேன். சோ டேட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ref னு கொடுத்திருப்போம். அதுக்கப்புறமேட்டு டேட்டா டாட் அப்பர்னு கொடுத்திருப்போம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரெடியூஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னே கொடுத்தாச்சு. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ref நான் டைரக்டா கொடுத்துட்டேன். அப்போ இந்த இடத்துல refல எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மை ஃபங்க்ஷன் தானே இருக்கும். அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணாம என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மை ஃபங்க்ஷனை வந்துட்டு டைரக்டா கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது ஹாப்பி லேர்னிங்ங்கிறது நம்மளுக்கு வந்து இங்க ரிட்டர்ன் ஆகும். சோ ஹாப்பி லேர்னிங்கும் சக்தியும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். சோ ரிட்டர்ன் பண்ணும்போது அவுட்புட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டா வரும். சோ இந்த இடத்துல சப்போஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல கூட நம்மளோட ஸ்ட்ரிங் அப்புறம் நாம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல refக்கு அப்புறமேட்டு அப்பர்ங்கிற மெத்தட் நாம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கூட நம்மளால அந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால அப்பர் கேஸா நம்மளால மாத்திக்க முடியும். சோ ஸ்ட்ரிங்கோட பில்ட்-இன் மெத்தட் சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால இந்த இடத்துல மெத்தடா கொடுத்துட்டு கூட நம்ம பக்கத்துல வந்து இந்த பில்ட்-இன் மெத்தட நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி கூட நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த நேம் வந்துட்டு சக்திங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா ஓகே இந்த மெத்தட் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணலாம். பட் ஆனா என்ன நேம் கொடுக்க போறேங்கிறதே எனக்கு வந்துட்டு தெரியாது. எனக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல தான் எனக்கு வந்து தெரியும். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி தான் நான் இந்த இடத்துல ஒரு நேம் வந்து வைக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளோட அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு லைன் வந்து எழுதிடுறேன். a is equals to input of enter your name அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். சோ enter your name னு சொல்லிட்டு கீழே இந்த இடத்துல சக்தி இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த சக்தின்னு இருக்கிற இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மொத்தத்தையுமே எடுத்துட்டு நான் வந்து ஏன்னு கொடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எங்கிட்ட நேம் கேக்குது. நேம் வந்துட்டு நான் சிவா அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் தரேன். ஸோ என்டர் தரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க எனக்கு ஹாப்பி லேர்னிங் சிவா அப்படின்னு எனக்கு வந்து வந்துருது.
நீங்க ஒரு பாராமீட்டரை நீங்க கோட் பண்ணும்போதே என்டர் பண்ணாலும் சரி, இல்ல யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல இருந்து வாங்கினாலும் சரி, சோ ரெண்டுமே நம்மளால டெக்கரேட்டர் கான்செப்ட் நம்மளால பண்ண முடியும். அந்த ரெண்டுமே எப்படி பண்ணலாம்ங்கறத எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம இப்ப பார்த்திருக்கோம். சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் வரைக்கும் டெக்கரேட்டர்னா என்ன, அதை எப்படி நாம இந்த மாதிரி பாராமீட்டர் பாஸ் பண்றது, சோ கோட்லயே எப்படி பாராமீட்டர் பாஸ் பண்றது, அவுட்புட் ஸ்கிரீன்ல இருந்து எப்படி ஒரு வேல்யூவை வாங்கி பிரிண்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைலாவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.